Hi friends, ஒரு வெப் அப்ளிகேஷன் இல்லைனா மொபைல் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட இருந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணணும். அந்த ரெக்யர்மெண்ட்ஸை வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு மாடல் டிசைன் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டெவலப்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாடல் டிசைன், அதாவது அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் தான் ஃபால்சமிக். அதை யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுளில் ஃபால்சமிக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் லிங்க் falsamic.com, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் லாகின் கிளிக் பண்ணிவிட்டு go to falsamic.cloud கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 30 days ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு $9 per month இதை பே பண்ணணும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் லாகின் பண்ணதும் அதோட பேஜ் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களோட வியூ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லிஸ்ட் வியூவாக இல்லைனா இந்த மாதிரி பாக்ஸ் வியூவாக இருக்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா இந்த க்ரியேட் ப்ராஜெக்ட் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். லோட் ஆகிட்டுருக்கு. எனக்கு அந்த பேஜ் வந்துருச்சு. இப்போது இந்த இதை யூஸ் பண்ணி இதில் நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிற அதுக்கு தேவையான எல்லா ஐகான்ஸ், எல்லா பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த காமனில் பட்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ், ஃபார்ம்ஸ், லேஅவுட், மீடியா, இமேஜ் பண்ண போகிறீங்களா, அதுக்கப்புறம் வீடியோ பிளேயர் யூஸ் பண்ண போகிறீங்களா, எல்லாமே அதுக்கான ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐகான்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் டிசைன் நம்ம இது யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது எல்லாமே வயர் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும். அதாவது இந்த வயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம இப்போ டிசைன் பண்ணுறோம் இல்லையா, இந்த டிசைன் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது என்னோடய வெப்சைட்டோட மாடல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை தான் ஒரு வயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு ப்ரௌசர் விண்டோ, அந்த ப்ரௌசர் விண்டோக்குள்ளே தான் என்னோடய அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வைங்க. அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். சும்மா நான் டெக் construction.com அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு வெளியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட யூஆர்எல் எப்படி இருக்கணுங்கிறது இங்கே காட்டுதா. இதோட சைஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னோடது வித் 1920 கொடுக்குறேன். 1080 ஹைட். ஸோ வந்துருச்சு. இப்போ இந்த இதுக்குள்ளே ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜூம் டு ஃபிட் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த வயர் ஃப்ரேம்குள்ளே எவ்வளோ இதுனாலும் இந்த சைஸ்க்குள்ளே ஃபிட் ஆகிடும். இப்போது நம்ம காம்போனன்ட்ஸ் வைக்கலாம். இப்போ ஒரு பட்டன்ஸ் வைக்கலாமா? இந்த பட்டன் இருக்குது. இந்த பட்டனை ட்ராக் பண்ணி இங்கே நான் வைக்க போகிறேன். இந்த பட்டனுக்கு டெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு லேபிள் வருதா, இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஹோம் பட்டன் வைக்க போகிறேன். அதை நீங்கள் சைஸ் அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டருக்குள்ள அதில் நீங்கள் எல்லாமே மாற்றிக்கலாம். உங்களோட ஃபாண்ட்டோட சைஸ், எனக்கு ஃபாண்ட்டோட சைஸ் மாற்றணும், மாற்றிட்டேன் 20. அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட், அந்த பட்டன் ஃபோக்கஸ்டாக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத ஃபோக்கஸ்ட் அப்படின்னு மாற்றுறேன். அதே மாதிரி அந்த பட்டன்
எதோட லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பட்டனில் நீங்கள் ஐகான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு ஹோம். ஸோ நான் வந்து ஹோம்னு சர்ச் பண்ணுறேன். ஹோம் ஐகான் இருக்குல்ல, ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த ஐகான் அந்த பட்டனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ ஐகானோட சைஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி அதோட கலர், அந்த பட்டனோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஐகான் மேலே பொசிஷன், அந்த பொசிஷன் எந்த இடத்துலேருந்து எந்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இதே மாதிரி நான் இன்னொரு வந்து ஐகான் பண்ண போகிறேன். ஸோ இதே காப்பி பண்ணி இன்னொரு ஐகான் போடுறேன். இதோடு வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் நேம் மாற்றுறேன். இங்கே எனக்கு வந்து ஐகானோட இது மாற்றலாம். ஸோ சர்வீசஸ் டிசைன். ஸோ டிசைன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐகான் டிசைன் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ இதே இது பண்ணி கான்டாக்ட், ஸோ நம்ம 3 பட்டன் வச்சிட்டோம். இப்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த டெக் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட லோகோவை வந்து இங்கே வைக்கணும். ஸோ அது வந்து என்னவா இமேஜாக இருக்கும் இல்லையா? ஸோ இமேஜ் இருக்குது, இதை இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே வைங்க. அந்த இமேஜில் வந்துட்டு லோகோ அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு ரைட் சைடில் ஒரு இமேஜ் வைக்க போகிறோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இமேஜ் வைக்க போகிறோம். இதை ட்ராக் பண்ணி எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் வந்துட்டு ஹைட் அண்ட் வித் நீங்கள் ட்ராக் பண்ணியும் கொடுக்கலாம். இந்த சைடு வந்து நீங்கள் இருக்கும் சைஸ் அதையும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போது அந்த கம்பெனியோட நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த நேம் எங்கே கொடுக்கலாம்? சென்டரில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது டெக்ஸ்ட் இல்லையா? டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பிக் டைட்டில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பிக் டைட்டில் கிளிக் பண்ணி இந்த பிக் டைட்டில் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா டெக் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கலர் எல்லாமே நான் இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 60 இருக்கணும், மாற்றிட்டேன். இப்போ அந்த லோகோ இருக்குது. சரி, இப்போ நம்ம இங்கே வந்துட்டு அந்த ஹோமில் வந்துட்டு ஏதாவது கோட்ஸ் இல்லைன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தினா சப்டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ பேராகிராஃப், அந்த பேராகிராஃபோட ஹைட் அண்ட் வித், அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து மாற்றுறேன். ஸோ மாறிடுச்சு.
இப்போ இங்கே வந்துட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ஒரு பட்டன் வைக்கலாம் அப்படின்னு பட்டன் போகிறேன். அந்த பட்டனோட சைஸ், அதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்டோட சைஸ். இப்போது இங்கே வந்து நான் வந்துட்டு வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைக்க போகிறேன். டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே சிறுசாக இருக்குல்ல, ஸோ அதனால் பெருசாக மாற்றிட்டேன். ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை இல்லையா, ஸோ இதை எப்படி வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த லோகோ, அதுக்கப்புறம் இந்த பட்டன்ஸ், இது எல்லாமே எனக்கு ஒரே லைன்ஸில் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதை குரூப்பிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப், அப்புறம் பட்டன் பண்ணிவிட்டு இப்போ நான் அது எல்லாமே லெஃப்ட் சைடில் எனக்கு வந்து அலைன் ஆகும். ஸோ அலைன் லெஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அலைன் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இமேஜும் எனக்கு அந்த லாஸ்ட் இதுக்கிறதும் ரைட் சைடில் அலைன் ஆகணும். ஸோ இந்த ரைட் அலைனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் அலைன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இது மட்டும் போதுமா? இப்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆகணும். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அலைன் மிடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட் லைனில் அலைன் ஆயிடுச்சு. இது வந்து ஹைட் நீங்கள் மூவ் பண்ணணுன்னா ஆல்ரெடி நம்ம குரூப்பிங் பண்ணியிருக்கனால அதை அப்படியே மூவ் பண்ணால் போதும். இப்போது எனக்கு வந்து இது மிடில் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணி இதை நம்ம அதோட லிங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை டூப்ளிகேட் பண்ணுறேன், இதையும் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ நம்ம 3 பட்டன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ரெண்டாவது சர்வீசஸ், மூணாவது கான்டாக்ட் இல்லையா. ஃபஸ்ட் ஒன் ஹோம்னு மாற்றுவோம், ரீநேம் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீசஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீசஸ் பார்த்தினது வரணும் இல்லையா. சர்வீசஸ் அப்படின்னா எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா இமேஜஸ் இருந்தால் போதும். ஸோ அதனால் மேலே உள்ளதை நான் அப்படியே வச்சுட்டு கீழே வந்து இமேஜஸ் மட்டும் மாற்ற போகிறேன். அதனால் இந்த காம்போனன்ட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இமேஜஸ் வந்து எடுப்போம். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு இப்போ நான் இமேஜ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறேன். ஸோ இந்த இமேஜ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா. ஸோ மிடில் இப்படி வைக்க போகிறேன் டிசைன்.
அதே மாதிரி இதுக்கப்புறம் வர்ற இமேஜஸ் இப்படி. ஸோ என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக்கில் அனுப்ப போகிறேன். ஸோ அதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்கன்னா லேயரிங் இருக்கா, அதில் ஃப்ரிங் ஃபார்வர்ட் சென்ட் பேக்வேர்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபார்வர்ட் கொண்டு வரணும். இப்போது நம்ம வந்துட்டு 2 இமேஜஸ் பின்னாடி 2 இமேஜஸ் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட சர்வீஸ் பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். எனக்கு இது எல்லாமே வந்து பட்டன்ஸ் கொஞ்சம் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வந்து அலைன் பண்ணுறேன். ஸோ வழக்கம் போல் நமக்கு இந்த சைடும் லெஃப்ட் அலைன் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் இது கொஞ்சம் சைஸ் வாரியாக நம்ம வந்து இது பண்ணி விடலாம். கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் ஹரிசாண்டலாக அலைன் பண்ணுவோம் மிடில். அதுக்கப்புறம் இப்போ இந்த இதையும் இந்த லோகோவையும் லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணலாம். கரெக்டாக அலைன் ஆயிடுச்சு. இந்த இமேஜையும் இந்த காண்டாக்ட் பட்டனையும் ரைட் சைடில் அலைன் பண்ணுறதுக்கு இந்த அலைன் ரைட் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அலைன் ஆயிடுச்சு. ஸோ சர்வீஸ் பேஜில் இமேஜ் வந்து இந்த மாதிரி அலைன் ஆனால் நல்லாயிருக்கும்னு டிசைன் பண்ணிட்டோம். சரி, இது காண்டாக்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த காண்டாக்ட் பேஜ் வந்துட்டு ஸோ இதே மாதிரி மேலே உழுத வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இமேஜ் வச்சுருக்கோம்ல, இந்த இமேஜை வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக வந்து வச்சுட்டு, ஏன்னா பேக்ரவுண்ட் வீடியோவை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம அலைன் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைட், அதுக்கப்புறம் ரைட் சைட். ஸோ கரெக்டாக அலைன் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே வந்து காண்டாக்ட்கான டெக்ஸ்ட் அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் லேபிள் டெக் கன்ஸ்ட்ரக்ஷனோட நேம், அதோட சைஸ், இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஒரு 32 to 40 பிக்சல். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸோ சென்னை அதுக்கப்புறம் அதோட பின்கோட், அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே வந்து அலைன் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு இந்த சைடும் இப்போ இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கான அந்த மெயில் ஐடி, அதுக்கப்புறம் என்ன ஐக்கான், அதாவது சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபேஸ்புக், யூடியூப், அதெல்லாம் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஐக்கான்ஸ் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். குயிக் ஆடில் வந்துட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபேஸ்புக் ஐக்கான் வந்துருச்சு. இந்த மூலையில் இருக்குது, அதை எடுத்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருக்கேன்.
ஐகானோட சைஸ் எனக்கு எக்ஸலில் இருக்கணும். ஸோ மாற்றிட்டேன். இதே மாதிரி ட்விட்டர். ஸோ ட்விட்டர் ஐக்கான் வந்துடுச்சு. அதோட சைஸும் எக்ஸலில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம். சைஸ் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த நாளையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த லெட்டரும் ஹரிசாண்டலாக மிடில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3 டெக்ஸ்ட்டையும் இங்கே மூவ் பண்ணுவோம். இந்த 3ஐயும் வெர்டிக்கலாக வந்து அலைன் பண்ணலாம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி 3ஐயும் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன் வெர்டிக்கல் அலைன் பண்ணியாச்சு. சரி, அதே மாதிரி இந்த ஐகான்ஸும் நேராக இல்லைல்ல, அதை 3ஐயும் வந்து மிடிலுக்கு அலைன் பண்ணிக்கலாம். மிடில் வந்துருச்சு. இந்த ஐகான்ஸ் வந்து இந்த 2 டெக்ஸ்ட்டோட மிடில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட்டையும் இதையும் கிளிக் பண்ணிவிட்டு மிடில் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த 3ம் வந்து பண்ணிட்டோம். ஆனால் வந்து இந்த சைடில் இமேஜும் இதுவும் வந்து கரெக்டாக இல்லை இல்லையா? ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இமேஜ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட். இப்போ இதான் லெஃப்ட் சைட் அலைன் பண்ணுறேன். இது அந்த இதோடு அலைன் ஆகுது, இமேஜோடு அலைன் ஆகுது. எனக்கு இமேஜ் இல்லாமல் உள்ளே இருக்கணும் அப்படின்னு, சரியா? ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணாமல் இந்த 3 மட்டுமே செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ பர்ஃபெக்டாக அலைன் ஆயிடுச்சு, சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு பேஜோட லிங்க் பண்ண போகிறோம். இந்த ஹோம் இதை கிளிக் பண்ணிவிட்டு நோ லிங்க் இருக்க இடத்துல நான் ஹோம்க்கு ஹோமும், சர்வீஸ்க்கு சர்வீசஸ், கான்டாக்ட்க்கு கான்டாக்ட் பேஜ், இதை வந்து 3 இதிலே நான் கொடுக்க போகிறேன். ஹோம், சர்வீசஸ், கான்டாக்ட் இதுலேயும். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். இப்போது ஆக்சுவலாக பேசிக் எதுக்கு இது பண்ணுவோம்? கிளைண்ட்டுக்கு வந்து இதை வந்து டெமோ காட்டுறதுக்கு தானே. ஸோ நம்ம இப்போ எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ கிளைண்ட்டுக்கு டெமோ காட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் டாப்பில் ஷேர் ப்ராஜெக்ட்னு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த இருக்குல்ல, யாருக்கு நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட்டோட நேம் இல்லைனா மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதை அக்சஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க இதை அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வியூ ஆகும் இந்த டிசைன். சரி, அப்படி இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் லிங்க்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டேன். என்னோடய ப்ராஜெக்டை இப்போ நான் வந்து வியூ பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இல்லையா? இப்போ வந்துட்டு இது வந்து பார்த்துக்கோங்க, ஹோம், சர்வீசஸ், கான்டாக்ட், டெக்ஸ்ட், லோகோ இது எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் பேஜ் மூவ் ஆகும். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கான்டாக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பேஜ் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து கிளைண்ட்டுக்கு டெமோ காட்டிக்கலாம். சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வெப் அப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக வந்து ஃபால்சமிக் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.